பலப்பிட்டிய ஆவாச தோட்டம் சந்தியில் நேற்றிரவு வெட்டுக்காயங்களுடன் மலர் சாலை உரிமையாளர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தெல்வத்தை மலவெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த ஜிபி துசிதகுமார என்ற 4 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபரின் தலையில் பலத்த வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு 11 மணியளவில் பலப்பிட்டிய ஆவாச தோட்டம் சந்தியில் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் சாரதி காயங்களுடன் சடலமாக காணப்பட்டதாகவும் பலப்பிட்டிய பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை செவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஹகம ஜனபதிய பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக செவனகல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. செவனகல மஹகம ஜனபதிய பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது இவர் மேலும் 2 நபர்களுடன் இணைந்து தனது உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன் போது வீட்டின் உரிமையாளரும் உரிமையாளரின் மனைவியும் அயல் வீட்டை சேர்ந்த சந்தேக நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் இவர் இரு தரப்பினருக்கும் இடையிலான முரண்பாட்டை சமரசம் செய்ய முயன்ற போது அயல் வீட்டைச் சேர்ந்த சந்தேக நபர் இவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிவித்திகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதகட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். திக்கோவிட்ட வத்த பாதகட பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய நபரே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர் திருமணமானவர் என்பதுடன் குறித்த நபர் தனது மகனுடன் வீட்டின் முற்றத்தில் இருந்தபோது முகத்தை மறைத்த நிலையில் வந்த இனந்தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்டு நிவித்திகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 17 வயதான சிறுவன் ஒருவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் 15 வயதான சிறுமியை 17 வயதான சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.